நிறுத்திடி நாடகத்தை அப்படின்னு வந்து இப்போ சிந்தாமணி கண்ணத்தில் பலார் அப்படின்னு ஒரு கை வந்து அரைஞ்ச உடனே அவங்க அப்படியே ஷாக் ஆகி அப்படியே வந்து மாஸ்டர் அப்படின்னு வந்து பார்க்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயா அப்படியே கண்ணெல்லாம் சவப்பா அப்படியே கடும் கோபத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா இப்போதான் வந்து பார்த்தா அந்த ஃபினான்ஷியர் இந்த பக்கம் முழிக்க இந்த பக்கம் வந்து ரோகிணி அதை விட ஷாக் ஆகி வந்து ஆன்டி என்ன ஆன்டி இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்க பொழுதே இந்த ப்ரெடிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இப்போ நேராக அந்த ஃபினான்ஷியர் ஜெயிலுக்கே வந்துடுறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டு நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் தான் கொடுத்தேன் கேஸை, ஆனால் வந்து கடைசியில் அவங்க ஒய்ஃப் ரோஹிணி வந்து ரொம்ப கெஞ்சினாங்க. கெஞ்சி அவங்க வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு பணத்தையும் அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. அந்த காரணத்தால தான் இவர் நான் வந்து வெளில விடுறதுக்கு ஓகே சொல்கிறேன், இல்லைனா வந்து இந்த ஆள் ஃப்ராடு, பயங்கர ஃப்ராடு, உள்ளதான் இருந்தாகணும் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ரோகிணிக்காக மட்டும்தான் நான் உன்னை வந்து இப்போ வெளில விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளில கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தா ஷாக் ஆகிட்டாங்க முத்துவும் மீனாவும். என்னடா நடக்குது இங்கே, ஏதோ வந்து திடீர்னு வரானுங்க, அவன் தான் வந்து அவதான் ரொம்ப நல்லவன் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க, இதில் எதுவுமே சரியில்லை மீனா அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு பேசும் பொழுதே ஆமாங்க என்னமோ தப்பு இருக்குது இல்லை அப்படின்னு மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனோஜும் வந்து வெளில வந்தவொடனே வந்து ரோகிணி ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்காக பண்ணியிருக்க உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு வேற பேசுகிறாரு. அவர் பேசுகிறத பார்த்தோன்னே வந்து இப்போ தான் வந்து லைட்டாக இப்போ முத்துவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. முத்து வந்து இப்போ நேராக வந்து மனோஜையும் கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ண உடனே வந்து மேலே வந்துட்டு என் புள்ள வந்துட்டான் அப்படின்னு வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து கட்டி பிடிச்சி இப்போ வந்து விஜயா வந்து அவர் உள்ளர வந்து மனோஜை கூப்பிடும் பொழுது இந்த பக்கம் அண்ணாமலை கடும் கோபத்தோடு இருக்காரு, எதுவுமே பேச மாட்டுறாரு. பெரிய தியாகிவன் அப்படியே வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு திருப்பி வரான், அவனுக்கு நீ வேற வந்து ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்க, இவனே வந்து ஃப்ராடு தரம் பண்ணி என் கையெழுத்தை போட்டு போனான், முதல்ல இது முத்துக்கும் மீனாவுக்கும் தான் எல்லா தேங்க்ஸும் சொல்லணும் அப்படிங்க உடனே இவங்களுக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு இவன் மனோஜ் கத்துனோடனே என்ன அப்படின்னா வந்து என்னடா கத்துற அப்படின்னா ஆமா நான் உள்ள இருந்தேன்னா அதை பத்தி யாருமே கவலைப்படல, அவங்கெல்லாம் எதுவுமே செய்யலை, கடைசியில வந்து ரோகிணி எனக்காக அவசரமா ஓடி வந்து அவ பணத்தை கொடுத்து என்ன வெளில கூட்டு வந்திருக்கா, அவளாலதான் நான் வெளில வந்தேன், இன்னும் ரோகிணியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் விஜயாவும் ஷாக் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம எல்லாரும் முழிக்கும் பொழுது வந்து இப்ப ஆமாமா அவளால மட்டும் தான் நான் வெளில வந்திருக்கேன், அவ தான் வந்து என்னை பத்தி உண்மையிலே நினைக்கிறவ, நம்ம எல்லாரும் அவன் மேல கோபமா இருக்கோம், அவ பொய் சொன்னான் இருக்கோம், ஆனா அவ காதல் உண்மையானது, இங்க இருக்க எல்லாருமே நான் எப்படா உள்ள போவேன், நான் எப்படா அந்த வீட்டை விட்டு போவேன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, அதான் அவங்களுக்கு வீடு கிடைக்குதுன்னு பணத்தை மட்டும் கொடுக்கறத பத்தி யோசிச்சாங்களே தவிர அவங்களோட ஈகோவை தூண்டி விட்டு அந்த பினான்சியல் ஈகோவை தூண்டி விட்டு நான் உள்ள போறது காரணமே இந்த முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு வந்து இப்ப மனோஜ் கத்துனோடனே கோபத்தோட முத்து வந்து இப்படியே மனோஜ் சட்டக்காலரை பிடிக்க போறாரு. கடைசியில் வந்து என்னடா அவன் சொல்றது உண்மைதானே, நீங்க என்ன அவன் பணத்தை கொடுத்து அந்த வீட்டை மீக்கிறதுல மட்டும் தானே இருந்தீங்க, உங்களுக்கெல்லாம் அந்த வீடு தான் முக்கியமாயிடுச்சே தவிர என் புள்ள மேல யாருக்கும் பாசம் இல்லை அப்படின்னு வந்து பேசின உடனே வந்து எங்க விடுங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் வாங்கிட்டோங்க, அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரில் அவங்க கேஸை வாபஸ் வாங்கல, இவங்க எல்லார்ட்டையும் சொன்னதுக்காச்சும் நான் உண்மையாக இருக்கணும், போய் அந்த அம்மா என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு நேராக கிளம்பி அந்த அம்மாவை அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வச்சு ஏற்கனவே ஒரு மிரட்டிட்டோம், இப்போ திருப்பி மிரட்ட போகிறோம் அப்படின்னு நேராக கிளம்பி போகிறாங்க மீனா. நேராக கிளம்பி போயிட்டு இந்த பார் நான் வந்து சங்கத்தோட தலைவியாக இப்போ வந்திருக்கேன், இப்போ வெறுமனே வந்து நான் வந்து உனக்கு தெரிஞ்ச மீனாவை மட்டும் வரல, உன் காம்படிட்டராக வரல அப்படின்னு இந்த மீனா பேச இப்போ என்ன வேணும் உனக்கு, சும்மா எதுக்கு எங்கள் வீட்டில் ஓயாமல் வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த பார் ஒரே விஷயந்தான், நான் உன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த கேஸில் அட்லீஸ்ட் 2-3 கேஸுக்காக வச்சு நீ உள்ளே போயிருப்ப, இப்போவே நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இந்த பாரு சரி ஓகே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டு யாருக்கு எவ்வளோ பணம் சேரணுமோ அந்த பணத்தெல்லாம் நீ வந்து அநியாயமாக பிடுங்கி தின்ன பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு பத்திரங்களையும் திருப்பி கொடுத்துடணும், அந்த வீட்டு பத்திரத்தையும் திருப்பி கொடுத்துட்டா ஓகே, இல்லை அப்படின்னா நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லு அப்படின்னு வந்து கேட்க சிந்தாமணி அப்படியே முடிச்சு டக்குன்னு வந்து இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, எல்லாம் சுற்றி ஆளுங்களாக வேற நின்றுட்டு கொடுத்தா போவோம், இல்லைன்னா வாசல்லே நாங்கள் உட்காந்து போலீஸ்காரங்களை வர வச்சு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்க. ஏற்கனவே 6 கம்ப்ளைண்ட் தான் வந்துருந்துச்சு, இப்போ நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு தெரிஞ்சு இன்னும் ஒரு 12 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, மொத்தம் 18 கம்ப்ளைண்ட், யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு வந்து இப்போ மீனா சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அக்கா இதெல்லாம் வந்து உண்மையிலே பிரச்சனை தான்க்கா, ஏற்கனவே கந்து வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு எல்லாத்துலேயுமே பிரச்சனை, இது இல்லாமல் நம்ம பத்திரத்தை வேற வச்சிருக்கோம், நிறைய திருட்டுத்தனமும் பண்ணியிருக்கோம், இதில் வேற அடியாளுக்கெல்லாம் அதெல்லாம் அனுப்பிவிட்டுருக்கோம் அவங்க இடத்துக்கு அப்படின்னு கூட அந்த ஆள் வந்து சொன்ன உடனே வந்து என்னடா எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி இப்போ உள்ள போய் பணத்தை எடுத்து வா அப்படின்னு வந்து உள்ளேருந்து பணத்தை மொத்தமாக கட்டுக்கட்டாக எடுத்து வராங்க. எடுத்து வந்த பணத்தை ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ பணம்னு சொல்லுங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு
பத்திரத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வந்து அப்படி எல்லாரும் வாங்கிட்டு, மீனா ரொம்ப தேங்க்ஸ் மீனா, உங்களோட இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டோம் மீனா, நீ தான் மீனா நிரந்தரமா இனிமேல் நம்மளோட சங்கத்தோட தலைவி அப்படின்லாம் வேற எல்லாம் பேசிட்டு போன உடனே வந்து இப்படி வெற்றி புன்னகையோட மீனா திரும்பும் பொழுது இப்போ கரெக்டாக அந்த அம்மா கூப்பிடுறாங்க சிந்தாமணி. கூப்பிட்டு, இந்த பார், இந்த வீடுங்கள்லாம் என் கைக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கால்குலேஷன் போட்டு எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனால் அது எல்லாத்தையும் போக வச்சது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் எனக்கு இருந்த தலைவி பொறுப்பையும் வந்து போக வச்சு, அதே சமயத்தில் இன்னொரு வேலையும் வேறு செஞ்சு வச்சுருக்க நீ. அதாவது என் மேலே இருக்க பயத்தை மொத்தமாக காலி பண்ணி விட்டுருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் முன்னாடி இருந்து பிளான் பண்ண மாதிரி மாமியார் இருக்காளே, அது ஒரு சரியான வந்து பைத்தியம். அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. கண்மூடித்தனமாக மனோஜ் மேலே இருக்க பாசத்தில் அது என்ன வேணாலும் பண்ணும். ஆனால் அந்த மாமியாருக்காகவும் அந்த மனோஜுக்காகவும் தான் நீ அலைஞ்சு தெரிஞ்சு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சேன்னு எனக்கு தெரியும். அந்த காரணத்துக்காக தான் இந்த கேஸை நான் வாபஸும் வாங்கினேன். உன் மேலே இருக்க நீ வந்து தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியோ அப்படின்ட்டு. ஆனால் அது அழகாக வந்து ரோகிணி பக்கம் திருப்பி விட்டு, ரோகிணியால் தான் இது நடந்த மாதிரி வேற என்னால் மாற்றி அமைக்க முடிஞ்சில்ல. இதே மாதிரி ரோகிணியை அந்த வீட்டுக்குள்ளார கொண்டு வந்து அந்த வீட்டை விட்டு ஆனால் வந்து உங்கள் எல்லாத்தையும் துரத்து விட்டு ரோகிணி மனோஜ் எல்லாம் ஒன்றா இருக்க, அதே சமயத்தை நீயும் உன் புருஷனும் நடுத்தரில் நிற்க, உன் மாமியாரோட பாசத்துக்காக தானே உன் புருஷன் ஏங்குறான். அது கிடைக்காத மாதிரி பண்ணுறது எனக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஆமாம், இப்போ சொல்கிறேன், அந்த கேஸ் வாபஸ் ஆனதுக்கு காரணம் நீ தான். ஆனால் அதை ரோகிணிக்காக அழகாக வந்து மாற்றி விட்டது யார் தெரியுமா? அது நான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இதை விட உனக்கு அதிகமான அடி நான் இதுக்கப்புறம் கொடுப்பேன், இனிமேல் என்னை நேரடியாக பகச்சிக்கிட்டல பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து மீனா அப்படி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா வந்து அந்த ஃபினான்ஷியர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, மீனாவும் முத்துவும் இன்னொரு 5 லட்சம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு இன்னொரு 5 லட்சமா அப்படின்ட்டு இவங்க வேகமாக கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்து சிந்தாமணிலேருந்து எல்லாரும் நிற்கிறாங்க. நின்றுகிட்டு இருக்கும் பொழுதே வந்து சரி விஜயாலேருந்து எல்லாரும் நிற்கிறாங்க. சிந்தாமணி உள்ளார போனோடனே பலார் அப்படின்னு ஒன்று அரைகிறாங்க. விஜயா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடனே வந்து ஆரஞ்ச உடனே மாஸ்டர் அப்படின்னு, என்ன மாஸ்டர் என்னடி மாஸ்டர் அப்படின்னு அந்த வீடியோ எடுத்து ப்ளே பண்ணால் கடைசியாக அவங்க பேசி, நான் வந்து எல்லாமே பிளானுக்காக தான் பண்ணேன், மனோஜையும் ரோகிணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் தான் ரோகிணிக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்கிற அளவுக்கு அவங்க பேசின எல்லாத்தையுமே கடைசியாக மீனா வந்து எப்படியும் கூப்பிட்டா நம்மளை வந்து திமுறா பேசணும்மான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்போ மீனா செஞ்சது எல்லாத்தையும் வேணும்னே இந்த இவ செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க வச்சு எல்லாத்தையும் யார் கண்டாது 5 லட்சத்தை கூட நீயே கொடுத்துருப்ப. எல்லாத்தையும் பண்ணது எங்கள் வீட்டை அபகரிக்கவா? நல்ல மாதிரியே பேசினியே, நானும் உன்னை நம்பி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி, நீ என் ஃப்ரெண்டு அப்படி இப்படிலாம் நினச்சேன்னு. பார்வதி அப்பவே சொல்லுவா இவங்களை நம்பாதன்ட்டு. ஆனால் நான் நம்பினதான் பெரிய தப்பு. என் வீட்டை எடுத்து என்கிட்ட பிடிங்கிப்பியா பாரு, என் புள்ள என் மருமகள்லாம் இருக்காங்க, அவங்க இந்த வீட்டை வந்து கண்டிப்பாக போக விட மாட்டாங்க அப்படின்னு அந்த முத்துவையும் மீனாவையும் காமிக்க, முத்து அப்படியே கண் கலங்கி பார்க்க, இந்த சமயத்தில் இப்படி உருப்படியான சம்பவம் நடக்குமா இல்லை இப்போவும் மீனா முத்து மேலே அபாண்டமாக பழி விழுந்து கடைசியில் மனோஜ் ரோகிணி வீட்டுக்கு வர மாதிரி தான் நடக்க போதா நீங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரொடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இன்னும் வந்து இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சிறகடிக்காசையில் இப்போ கதை எப்படி போகுது, உங்களுக்கு ஓகேவா இருக்கா, இல்லை கதை கொஞ்சம் ஒரு மாதிரி முன்ன மாதிரி இல்லைங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு, நீங்கள் பார்க்குறதுலே பெஸ்ட் சீரியல் எதுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.